கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, நீ ஒரு நல்ல செய்திக்காக எவ்வளோ நாள் காத்திருக்க. ஒரு சந்தோஷமான மாற்றத்துக்காக எவ்வளோ நாள் பொறுமையாக இருந்திருக்க. சில நேரங்களில் நீயே உன்னை கேள்வி கேட்டிருக்க, என்னோட வாழ்க்கை எப்போ தான் மாறும்னு. கண்ணீரோட காத்திருந்த அந்த நாட்கள், மனசுக்குள்ளே யாருக்கும் சொல்ல முடியாத அந்த வலி, அதெல்லாம் வீணாக போயிடல சாமி. இதை கவனமாக கேளு சாமி. உனக்காக ஒரு சந்தோஷமான செய்தி காத்திருக்கு. அது தாமதமாக இருக்கலாம், ஆனால் தவறாமல் உன்கிட்ட வந்து சேரும் சாமி. நீ இப்போ இருக்கிற இந்த நிலை ஒரு முடிவு இல்லை, இது ஒரு பெரிய ஆரம்பம். இந்த பதிவு உன்கிட்ட வந்தது கூட ஒரு சின்ன சிக்னல். சித்தர் உன்னை மறக்கலை சாமி. அதனால தான் இப்போ அந்த அருள்வாக்கு உன்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. இதை கடந்து போகாத. இது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நிமிஷம் சாமி. நீ காத்திருந்த அந்த காலம், அது உனக்கு ஒரு சுமையாக தோன்றியிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி ஏதாவது நல்லது நடக்குமான்னு எதிர்பார்த்து எழுந்திருக்க. ஆனால் நாள் முடிவில் அதே அமைதி இல்லாத மனசு, அதே ஏமாற்றம். நீ பல தடவை நம்பிக்கையே இழக்க போயிருக்க. ஆனால் நம்பிக்கையை முழுசாக நீ விடலை. ஏன்னா உன் உள்ளுக்குள்ளே இன்னொரு சின்ன குரல் இருக்குது, ஒரு நாள் எல்லாம் சரியாகும்னு. அந்த குரல் தான் உண்மை. நீ இழந்த நேரம் வீணான காத்திருப்பு இல்லை, அது உன்னை தயாராக்கிய நேரம் சாமி. ஒரு விதம் மண்ணுக்குள்ளே போகும்போது அது இருட்டில் தான் இருக்கும். அது உடனே மரமாக மாறாது, அது மெதுவாக வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் உன் வாழ்க்கையும் இப்போது ஒரு வளர்ச்சியின் நிலையில் இருக்குது. நீ பார்க்க முடியலை, ஆனால் மாற்றம் நடக்குது சாமி. நீ அனுபவித்த கஷ்டங்கள் உன்னை உடைக்கலை, அது உன்னை வலிமையாக்கி இருக்கு. இப்போ நீ நினைக்கலாம், என்னால் இதுக்கு மேலே காத்திருக்க முடியாதுன்னு. ஆனால் நீ காத்திருந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது சாமி. அந்த அர்த்தம் இப்போது வெளிப்பட போகுது. நீ இழந்ததுக்கு பதிலாக நீ பெறப்போகிறது பெரிய விஷயம். அதனால தான் வாழ்க்கை உன்னை இவ்வளவு நாள் காத்திருக்க வச்சுச்சு. நினைவில் வச்சுக்கோ, தாமதம்னா மறுப்பு இல்லை, அது சரியான நேரம் வரைக்கும் காத்திருக்கும் ஒரு அருள். இப்போ நீ இருக்கும் இந்த நிலை ஒரு முடிவு இல்லை சாமி, அது ஒரு மாற்றத்துக்கு முன்னாடி இருக்கும் ஒரு அமைதி சாமி. கவனமாக கேளு. நீ நொடியில் நீ கேட்க போவது சாதாரண வார்த்தை இல்லை, இது சித்தரோட அருள்வாக்கு. நீ எவ்வளவு நாள் காத்திருந்தியோ அதுக்கான பலன் இப்போ உன்னை தேடி வர ஆரம்பிச்சிருக்கு. நீ யாரிடமும் சொல்லாமல் வச்சுருந்த ஆசைகள், உன் மனசுக்குள்ளே மட்டும் இருந்த கனவு, அதெல்லாம் எனக்கு தெரியும் சாமி. நீ இரவில் அமைதியாக கண்ணீர் விட்ட நேரங்களும், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கேட்ட அந்த நொடிகளும், அது எல்லாமே வீணாக போகலை. இனியும் உன் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்கும் சாமி. நீ எதிர்பார்க்காத வழியில், நீ நினைக்காத நேரத்தில் ஒரு செய்தி உன்கிட்ட வரும் சாமி. அது உன் வாழ்க்கையை திருப்பி போடும். நீ இப்போது சந்திக்கிற தடைகள், அது உன்னை தடுக்க அல்ல, உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போகும் ஒரு வழி சாமி. ஒரு கதவு மூடப்பட்டதுன்னா அது உனக்கு இல்லைன்றதுனால தான். அதுக்கு பதிலாக இன்னும் பெரிய கதவு திறக்க காத்திருக்கு சாமி. நினைவில் வச்சுக்கோ, நீ இழந்ததெல்லாம் இழப்ப இல்லை, அது உன்னை சரியான பாதைக்கு திருப்பி ஒரு அருள் சாமி. உன் மனசு பல முறை சோர்ந்துருக்கலாம், ஆனால் உன் ஆன்மா இன்னும் வலிமையாக இருக்குது. அதனால தான் நீ இன்னும் நிற்கிற. இனி சந்தோஷமான செய்தி உன் வாழ்க்கையில் நுழையும். அது ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு உறவாக இருக்கலாம், இல்லைன்னா நீ எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் அது உறுதி, அது உனக்கானது, அது உன்னை விட்டு போகாது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நம்பிக்கையை மட்டும் விடாத. ஏன்னா நீ ஒரு படி நம்புனா அருள் 10 படி உன்னை தேடி வரும் சாமி. நான் உன்னோடு இருக்கேன். உன் கண்ணீரை நான் பார்த்துக்கிறேன். உன் மனவேதனையை நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால் இப்போ சொல்கிறேன், இனி உன் வாழ்க்கையில் இருள் நீங்கும், ஒளிய ஆரம்பிக்கும். தயாராகிக்கோ. உன் வாழ்க்கையில் வரும் அந்த செய்தி உன்னை அழ வைக்கும். ஆனால் அந்த கண்ணீர் சந்தோஷத்தினால வரும் கண்ணீராக இருக்கும் சாமி. இப்போ நீ உனக்குள்ளே சில மாற்றங்களை உணர ஆரம்பிச்சிருப்ப. முன்னாடி இருந்த அந்த கனமான மனசு இப்போ கொஞ்சம் லேசாக இருக்க மாதிரி தோணும். காரணமே இல்லாமல் ஒரு நிம்மதி உனக்குள்ளே வந்து போகும். இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை, இதெல்லாம் ஒரு அறிகுறி. முன்னாடி உன்னை கஷ்டப்படுத்திய விஷயங்கள் இப்போ அதே அளவுக்கு உன்னை பாதிக்காது. நீயே உன்னை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்ப. சில நேரங்களில் திடீர்னு ஒரு நம்பிக்கை உனக்கே எழும், எல்லாம் சரியாக போகும்னு நினச்சிக்குவ. அது உன் மனசு உருவாக்குற எண்ணம் இல்லை, அது உன் வாழ்க்கை மாறப்போகுதுன்றதுனால சின்ன சிக்னல். சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீ எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உதவி வரும். நீ நினைக்காத வழிகள் திறக்கும். இது எல்லாம் சும்மா சம்பவங்கள் இல்லை, இதுதான் மாற்றத்தின் தொடக்கம். நீ இழந்ததை நினச்சி வருந்திய அந்த மனசு இப்போ மெதுவாக முன்னோக்கி பார்க்க ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய மாற்றம். நினைவில் வச்சுக்கோ, மாற்றம் ஒரே நாளில் வராது, அது மெதுவாக உனக்குள்ளே உருவாகும். இப்போ நீ உணர்கிற இந்த அமைதி, இந்த சின்ன நம்பிக்கை, அதுதான் நாளைக்கு பெரிய சந்தோஷமாக மாறும் சாமி. அதனால தான் இப்போ நடக்கிற இந்த சின்ன சின்ன மாற்றங்களை நீ கவனிக்கணும். ஏன்னா அது உன் வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு போகுதுன்றதுக்கான உறுதியான அறிகுறி.
இப்போ உன் வாழ்க்கை மாற்றமடைய ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அதை முழுமையாக உணர நீ சில விஷயங்கள் செய்யணும். நம்பிக்கையே விடாத. என்ன நடந்தாலும் நல்லது நடக்கணும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இரு. ஏன்னா நம்பிக்கை தான் அந்த மாற்றத்துக்கு வேகமாக கொண்டு வரும். உன் மனசை பாதுகாத்துக்கோ. எதிர்மறை எண்ணங்கள் வந்தாலும் அதில் நீ தங்காத. அதை விட்டுடு, முன்னோக்கி போ. தினமும் ஒரு சில நிமிஷம் அமைதியாக இரு. எதுவும் நினைக்காம உன் மூச்சை மட்டும் கவனி. அந்த அமைதியில் தேடுற பதில் உனக்கு கிடைக்கும் சாமி. மற்றொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நடக்க போகும் நல்லதை முன்பே நம்பு. அது இன்னும் நடக்கலைன்னாலும் அது நடக்கிற மாதிரி உணர்ந்துக்கோ. அது உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உடையது. நினைவில் வச்சுக்க, யாரும் உன்னை நம்பலைனாலும் நீ உன்னை நம்பணும். அதுவே உன்னை இந்த நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். இது பெரிய விஷயம் எதுவும் இல்லை, சின்ன சின்ன மாற்றங்கள் தான். ஆனால் அந்த சின்ன மாற்றங்களே உன் வாழ்க்கையில் பெரிய அதிசயத்தை உருவாக்கும். சாமி, இந்த பதிவை நீ இவ்வளவு நேரம் முழுமையாக பார்த்துட்ருக்கன்னா இதுவே ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும் உன் மனசுக்காக தான் வந்துச்சு. நீ இதை சாதாரண பதிவுன்னு மட்டும் நினைக்காத. இது உனக்காக வந்த அருள் சின்னம். நீ எவ்வளவு நாள் காத்திருந்தியோ அதுக்கான பதில் இப்போ உன்கிட்ட வரப்போகுது சாமி. இனி உன் வாழ்க்கையில் மெதுவாக மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். நீ கவனிக்கணும் அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை. ஏன்னா அதுதான் பெரிய சந்தோஷத்துக்கு முன்னோட்டம். ஒரு நாள் நீ இன்னைக்கு இந்த நாளை நினச்சி பார்ப்ப. அந்த நாள் தான் என் வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சதுன்னு யோசித்து பார்ப்ப. அந்த நாள் ரொம்பவே தூரம் இல்லை. உனக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கு. அது உன்னை தேடி வரும் சாமி. நீ தயாராகிக்கோ. நம்பிக்கையோடு இரு. அருள் உன்னோடு இருக்கு சாமி.